ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மேஷ லக்னத்துக்கு எந்தெந்த தசா எல்லாம் அதிர்ஷ்ட தசான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு எந்தெந்த தசா எல்லாம் அதிர்ஷ்ட தசாக்களாக வரும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தசா, சூரிய தசா, சந்திர தசா, குரு தசா, இந்த தசைகள் எல்லாம் மேஷ லக்னத்துக்கு அதிர்ஷ்ட தசைகளாக வரும். இது மேஷ ராசிக்கும் இது பொருந்தும். மேஷ ராசிக்கும் இந்த ராசிப்படி இந்த தசையெல்லாம் அதிர்ஷ்ட தசைகள். இந்த லக்னத்துக்கு அதிர்ஷ்ட தசையான செவ்வாய் தசையை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். செவ்வாய் தசை ஏன் இந்த லக்னத்துக்கு அதிர்ஷ்ட தசைனா, இந்த லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதி, செவ்வாய் லக்னாதிபதி. அதனால் இந்த லக்னத்துக்கு லக்னத்தோட பலன்கள் என்ன? கௌரவம், அந்தஸ்து, ஆரோக்கியம் இதெல்லாம் தரக்கூடிய அமைப்பில் உள்ளவர் லக்னாதிபதி. இந்த பலன்களை தரணுங்கிறதுனால இந்த லக்னத்துக்கு அவர் அதிர்ஷ்ட கிரகம். அதே சமயம் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வருவார். அஷ்டமாதிபதியாக வர்றதுனால இவர் லக்னாதிபதியாக செயல்படுவாரா, அஷ்டமாதிபதியாக செயல்படுவாராங்கிறது செவ்வாய் ஜாதகத்தில் இருக்கிற நிலைமையை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனாலும் லக்னாதிபதிங்கிற அடிப்படையில் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் தசை யோக தசை. அடுத்ததாக இந்த லக்னத்துக்குரிய அதிர்ஷ்ட கிரகம் சூரியன். சூரியன் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதியாக வருவார். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக வருவார், அதிர்ஷ்டஸ்தான அதிபதி. அதனால் இந்த லக்னத்துக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் சூரிய தசா இந்த லக்னத்துக்கு பரிபூரண அதிர்ஷ்ட தசா. இந்த லக்னத்துக்கு அடுத்த யோக தசை பார்த்திங்கன்னா குரு தசா. குரு தசா இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக வருவார். பாக்கியாதிபதியாக வர்றதுனால இந்த லக்னத்தோட முக்கியமான அதிர்ஷ்ட தசாவில் குரு தசாவும் ஒன்று. இந்த லக்னத்துக்கு குரு பாக்கியாதிபதியாக இருந்தாலும் விரையாதிபதியாகவும் வருவார். 12ஆம் பாவக விரையாதிபதியாகவும் வருவார். விரையாதிபதிங்கிறதுனால இவர் பாக்கியாதிபதியாக செயல்படுவாரா இல்லை விரையாதிபதியாக செயல்படுவாராங்கிறது ஜாதகத்தில் குருவோட அமைப்பை வச்சு தான் அது சொல்ல முடியும். ஆனாலும் பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில் இந்த லக்னத்துக்கு குரு தசா யோக தசா. அதே சமயம் 12ஆம் இடங்கிறது ரொம்ப மோசமான இடம் கிடையாது. 12ஆம் இடத்தை போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடத்துல மனுஷனுக்கு தேவையான சில நல்ல அமைப்புகளும் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்து வர்ற வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அடுத்ததாக இந்த லக்னத்துக்கு இன்னொரு யோக தசா என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர தசா. சந்திரன் இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வருவார். 4ஆம் பாவகம் முக்கியமான பாவகம், சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானம் இங்கே இந்த பாவகம் கல்வியை குறிக்கிற பாவகம், மாதாவை குறிக்கிற பாவகம். அதனால் இதுவும் மனுஷனுக்கு தேவையான முக்கியமான பாவகம். இந்த பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் செவ்வாய்க்கு பகை கிடையாது. செவ்வாயோட மித்திரரில் சந்திரனும் ஒருத்தர். அந்த அடிப்படையில் சந்திர தசையும் இந்த லக்னத்துக்கு யோக தசா. சந்திரன் இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக இருந்தாலும் சந்திரனுக்கோட மூலத்திரியோன பாவகம் 2ஆம் பாவகம் இந்த லக்னத்துக்கு. ராகு கேது பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்துக்கு சத்ருக்கள். அவங்க இந்த லக்னத்துக்கு யோக கிரகங்களோட தொடர்பில் இருக்கும்போது யோக பலன்களை கலந்து செய்வாங்க. அதை பற்றி நம்ம ராகு கேதுகள் இந்த மேஷ லக்னத்துக்கு நல்லது செய்கிற அமைப்பை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் கணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.